ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேர்ந்தெடுக்கப்பட்டவனின் மறுபிறப்புங்கிற மாங்காவோட எபிசோடு 7. அதில் சாப்டர் 16 17 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சாப்டர் எதோட முடிஞ்சிருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த சந்தன் முன் செட்டில் சேர போகிற போட்டிக்கு போய் அங்கே இருக்க எல்டர்கிட்ட பிரச்சனை பண்ணியிருப்பான். அதோட தான் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டரோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ போய் அந்த கண்ணாடி பந்தில் கையை வைக்கிறான். ஆனால் அந்த கண்ணாடி பந்தில் எந்த மாற்றமுமே நடக்கல. அதை பார்த்த உடனே அந்த எல்டர் இருந்துக்கிட்டு, நான் தான் அப்போவே சொன்னேன்ல, நீ ஒரு உதவக்கரை, உன்னாலலாம் எதுவுமே பண்ண முடியாது, இப்போ உன் பொட்டியை சாத்திட்டு உன் வீட்டை பார்த்து கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப எதையோ ஆச்சரியம் பார்க்குறாரு. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட எனர்ஜியை அந்த பந்துக்குள்ளே செலுத்தின உடனே அந்த பந்து கலர் மாற ஆரம்பிக்குது. அதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அந்த பந்து முதல்ல பர்பிள் கலராக மாறுது, அதுக்கப்புறமா கோல்டு கலராக மாறுது. அதில் வந்து நிறைய எனர்ஜி வெளியே வருது. அந்த எனர்ஜியில் சுற்றி இருக்கவங்களால ஒழுங்காக பார்க்க கூட முடியல. அதை பார்த்து அந்த எல்டர் இருந்துட்டு, வாய்ப்பே இல்லை, இவனுக்குள்ளே இவ்வளோ சக்தி இருக்கா, எனக்கு தெரிஞ்சு இவன் ஏதாவது எலிக்சர் சாப்பிட்ருக்கணும், அப்படி இல்லைன்னா ஏதாவது சீக்ரெட் டெக்னிக் வச்சிருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போடுற வந்துட்டு, இது எப்படி நடந்துச்சு, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பந்துலேருந்து கையெடுத்துறான். உடனே அந்த பந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு, இப்போ நான் உங்கள் செட்டில் சேர்றதுக்கு தகுதியானவன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இல்லை இப்போ நான் உங்கள் செட்டில் சேர்றதுக்கு உங்கள் செட்டு தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி பெருமை பீத்திக்கிறான். அதை கேட்டு கொஞ்ச நேரம் அந்த எல்டர் எதுவுமே பேசாமல் இருந்துட்டு, அதுக்கப்புறம் சரி நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், ஆனால் நீ ரொம்ப பெருமை பீத்திக்காத, நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் கலந்துக்கிட்டு நீ இந்த செட்டில் இருக்கக்கூடிய ஒரு எல்டரை இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும், அப்படின்னா தான் உன்னால் இந்த செட்டோட இன்னர் டிசப்லாம் மாற முடியும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு, கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன்னு சொல்கிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அடுத்த நாள் காலையில் சந்தன் முன் செட்டில் அந்த போட்டி நடக்கக்கூடிய இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே அந்த போட்டியில் கடந்துக்க போகிற எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் நின்றுக்கிட்டு, இந்த போட்டிக்கு வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம், இந்த போட்டி எதுக்காக வைக்கிறோம்னா, இந்த சந்தன் முன் செட்டில் இன்னர் தேசப்பில் தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் இந்த போட்டி நடக்குது. இந்த போட்டி நாளை காலையில் நயனரை மவுண்டன்ஸ்லாம் நடக்க போகுது. அதில் முதல்ல ஒரு 10 பேரை எங்களோட எல்டர் தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க இந்த செட்டோட இன்னர் தேசப்பில் மாறுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ முன்னாடி பார்த்தா அந்த கதை சொல்கிறவர் வந்துட்டு 3 திறமசாலின்னு சொன்ன 3 பேர் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதில் நின்றுக்கிட்டு இருக்க செரின் முன் இருந்துட்டு பின்னாடி நம்ம ஹீரோ நிற்கிறத ஆச்சரியமாக பார்த்துட்டு, அதுக்கப்புறம் என்னது ஜேமி லார்சன் இங்கே வந்துட்டாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயத்திலேயே நம்ம ஹீரோவை கண்டுக்காத மாதிரி மறுபடியும் திரும்பி நின்றுக்கிறா. அதே சமயத்தில் அந்த எல்டர் இருந்துட்டு, இதுதான் இந்த போட்டியோட ரூல்ஸ், இதோட நம்ம முடிச்சுக்கலாம், நாளைக்கு நடக்க போகிற போட்டியில் நீங்கள் கலந்துக்கணும், அதனால போய் இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாரு. அதை கேட்ட உடனே அங்கே இருக்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இருந்துட்டு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருது, எல்லாரும் அங்கேயே நில்லுங்கன்னு சொல்லிட்டு. யாரான்னு பார்த்தா அது அந்த குண்டு எல்டர் தான். அவர் இருந்துட்டு, இங்கே யார் ஜேமி லார்சன் சொல்லி கேட்குறாரு. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான். அங்கே பார்த்தா அந்த குண்டு எல்டர் கூட 7th எல்டர் மட்டும் இல்லாமல் அந்த ரியான் அப்புறம் அந்த செரீன் பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, இவங்க ஏதோ பிளான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி மண்டி போட்டு வணங்கிட்டு, எல்டருக்கு என்னோட வணக்கம், நான் தான் ஜேமி லார்சன், நான் ஃபயர் சிட்டிலேருந்து வரேன்னு சொல்கிறான். அதுக்கு அந்த செரீன் பொண்ணு இருந்துட்டு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ எப்படி ஜேமி லார்சனாக இருக்க முடியும், அந்த ஜேமி லார்சன் ஒன்றுத்துக்குமே உதவாதவன், அது மட்டும் இல்லை அவனுக்கு எந்த கல்டிவேஷனுமே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அவன் மண்டை வெள்ளை கலர்ல இருக்காரு, எல்டர் எனக்கு தெரியும், இவன் வந்து ஜேமி லார்சனே கிடையாது, இவன் நம்மளை ஏமாற்ற பார்க்குறான், இப்பயே உன்னை இந்த செட்டை விட்டு துரத்துங்கன்னு சொல்கிறா. அதை கேட்ட உடனே அந்த குண்டு எல்டர் இருந்துட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் செட்டிலேயே போய் சொல்லிட்டு உள்ளே வந்திருப்பா உன்னை, இப்போ பாருன்னு சொல்லிட்டு, யார் அங்கே உடனே வந்து இவனை வெளியே தூக்கி போடுங்கன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, என்ன ஒரு இறக்கம் இல்லாத பொண்ணு, கொஞ்சம் வருஷம் வீட்டுக்கு வராதனால அவள் கட்டிக்க போகிறவனே அடையாளம் தெரியல, அப்புறம் என்னோட ஒரு பணக்காரன் கிடச்ச உடனே அவன் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பாய்சன் கொடுத்து கொல்ல பார்த்தா, இப்போ இந்த செட்டில் நான் சேர்ந்ததுக்கு என்ன இந்த செட்டை விட்டு தோற்ற பார்க்குற, உண்மையாலுமே உனக்கு என்ன தான் வேணும்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்டு அந்த செரீன் பொண்ணு பயந்து போய் நின்றுக்கிட்டு இருக்கப்ப அந்த குண்டேல இருந்துட்டு, சரி இவன் என்ன சொல்கிறான், இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, அவள் எப்படி உண்மையாக சொல்லுவா, அவன் நிம்மதியாக அந்த ரியான் மேன்சன் கூட சுற்றுறதுக்காக என்னோட அந்த நிச்சயதார்த்தை முடிக்கிறதுக்காக எனர்ஜி பில்லுன்னு சொல்லிட்டு எனக்கு பாய்சனை கொடுத்து கொல்ல பார்த்தா, ஆனால் நான் ரொம்ப ஏழை, என் வாழ்நாளில் நான் எனர்ஜி பில்லை பார்த்ததே இல்லை, அதனால் அவங்க சொன்ன பொய்யை எல்லாத்தையும் நம்பி நான் அந்த பாய்சனை வாங்கிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அந்த செரீன் பொண்ணு வந்துட்டு பயந்து போய் நம்ம ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்கா. போய் நம்ம ஹீரோ நிறுத்தாமல், என் நல்ல நேரம், நான் அதை சாப்பிட்றதுக்குள்ளே எனக்கு அதை பற்றி தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு என்னோட திறமையால் என்னோட அப்பா விட்டுட்டு போன சீக்ரெட் டெக்னிக்கை கற்றுக்கிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த டெக்னிக்கை கற்றுக்கிறதுக்காக நான் என்னோட லைஃப் எனர்ஜி எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிட்டேன், அதனால நான் இன்னும் 10 வருஷம் மட்டும்தான் உயிரோடு இருப்பேன்னு சொல்லி அழிகிற மாதிரி நடிக்கிறதோட இந்த சாப்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க சாப்டர் 17 பார்க்கலாம். சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ நடித்தது எல்லாத்தையும் நம்ம அந்த 7th எல்டர் இருந்துட்டு, சரின்னு என்னது இது, இந்த மாதிரி ஒரு திறமசாலியை நீ கொல்ல பார்த்தியான்னு சொல்லிட்டு கத்துறாரு. அதை பார்த்து பயந்து போனால் அந்த செரீன் பொண்ணு இருந்துட்டு, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இவன் சொல்கிறது எல்லாமே பொய் தான், ஆமாம் நான் சில வருஷமாக ஊருக்கு போகாதது உண்மைதான், ஆனால் நான் இவனை பற்றி விசாரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன், இவன் ஒன்றுத்துக்குமே உதவாதவன், இவன் வாழ்நாளில் கல்டிவேஷனே பண்ணது கிடையாது, அப்புறம் எப்படி இவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் லெவல் 7ல் இருக்க முடியும்னு சொல்கிறான். அது கேட்ட உடனே நம்ம ஹீரோ வில்லத்தனமாக சிரிச்சிட்டு, இப்போ உனக்கு ஃபயர் சிட்டியில் நடந்த எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அப்போ அங்கே இருந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன புள்ளி பண்ணது, அதுக்கப்புறம் அடித்து கொல்ல பார்த்தது எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஆனால் நீ எனக்கு உதவி பண்ண வரவே இல்லை, ஆமாம் அந்த விஷயத்தை நான் எப்படி மறந்தேன், அப்போ தான் நீ உன்னோட புது காதலனோட ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தியே, அப்படி இருக்கப்ப நீ எப்படி வந்து என்னை காப்பாற்ற முடியும்னு சொல்லி நக்கலாக கேட்குறான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கையில் உண்மையாலுமே நீ என் மேலே அன்பு
அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லி நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நீ என் தலைக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்க கத்தின்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்ட உடனே சுற்றி இந்த மக்கள் அந்த ஒருத்தன் இருந்துக்கிட்டு நான் அந்த ரியானையும் அந்த செரீன் பொண்ணையும் நல்ல கப்புள்னு நினச்சேன். ஆனால் நான் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இன்னொருத்தர் இருந்துக்கிட்டு நான் இந்த பொண்ணை இவ்வளோ நல்லவன்னு நினச்சேன், ஆனால் இவ இப்படி பண்ணியிருக்காளேன்னு சொல்லி சொல்கிறான். அதெல்லாம் கேட்டால் அந்த செரீன் பொண்ணு வந்துட்டு அழுதுகிட்டே நீங்களாம் யார் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணால் நான் இந்த நிலைமைக்கு வரதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? அது மட்டும் இல்லை நான் என் வாழ்நாள் முழுக்க உழைச்சிருக்கேன் ஒரு நல்ல கல்டிவேட்டர் ஆகிறதுக்காக. ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் ஒன்றுத்துக்குமே உதவாதவனாக இருந்தான். நான் அதனால தான் அவனை விட்டுட்டு வரதுக்காக முடிவு எடுத்தேன். நான் மட்டும் அந்த முடிவு எடுக்கலைன்னா நான் என் வாழ்நாள் முழுக்கப்பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாக போயிருக்கும். நீங்களே உண்மையாலுமே நினச்சி பாருங்க, நான் மட்டும் அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தேம்பி அழுகுறா. ஒரு பொண்ணு அழுத உடனே சுற்றி இருக்க எல்லா ஆம்பளைங்களுக்கும் மனசு மாறிடுது. உடனே அவங்க இருந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அவ சொல்கிறது உண்மைதான், எனக்கு மட்டும் இப்படி நடந்திருந்தா நானும் இப்படி தான் பண்ணியிருப்பேன், இதில் அவளோட தப்பு என்ன இருக்குது, இது எல்லாமே உன்னோட தப்பு தான், நீ தான் ஒன்றுத்துக்குமே உதவாதமாக இருந்தவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து திட்டுறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஓ நீ அப்படி வரியா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வில்லத்தனமாக சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறது உண்மை தான், அதனால தான் நான் என்னோட நிச்சயதார்த்தம் நிறுத்தலாம்னு சொல்லி முடிவு எடுத்தேன், ஆனால் அவங்களுக்கு அது பத்தலை, அதனால் அவங்க என்னோட உயிரையே எடுக்கணும்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதை கேட்ட உடனே அந்த செவன்த்தில் இருந்துட்டு சரி இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த செரின் பொண்ணு வந்துட்டு தேம்பி அழுதுகிட்டு எல்டர் அதுக்கெலாம் நான் காரணம் இல்லை, எல்லாத்துக்குமே காரணம் அந்த ரியான் தான் சொல்லிட்டு அவனை கையை காட்டிட்டு நான் என்னோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்த தான் நினச்சேன், ஆனால் அந்த ரியான் தான் ஜேமியை கொல்ல பார்த்தான்னு சொல்லிட்டு எல்லா பழியும் தூக்கி அவன் மேலே போட்டுறா. அதை கேட்ட உடனே அந்த ரியான் வந்துட்டு சரி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனால் அந்த செரின் பொண்ணு எதையுமே கண்டுக்காமல் இருந்துட்டு ரியானோட அப்பா ரொம்பவே பலசாலி, அதனால் அவங்கள எதிர்த்து எங்களால் எதுவுமே பண்ண முடியல, எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு தேம்பி அழுவுறா. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா செவன்டேல் இருந்துட்டு அப்போ இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணமா, உன்ன மாதிரி ஒரு பணத்திமிரு பிடிச்சவன் எங்கள் செட்டில் இருக்கவே கூடாது, இவனை உடனே தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே 2 பேர் வந்து அவனை தரன்னு அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. அப்படி இழுத்துட்டு போகிறப்ப அந்த ரியான் இருந்துட்டு சரி நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், ஆனால் நீ எதுக்காக எனக்கு இப்படி துரோகம் பண்ண, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அப்போயே அங்கேருந்து தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த செவன்டேல் இருந்துட்டு இப்போ விஷயத்துக்கு வரலாமான்னு சொல்லிட்டு அந்த செரின் முன்னை பார்த்து கேட்குறாரு. அப்போ அந்த குண்டெல்லர் குறுக்க வந்துட்டு இதோட இந்த விஷயத்தை முடிச்சுக்கலான்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே செவன்டேல் இருந்துட்டு சரி இப்போ உன்கிட்ட வரலாமா, நீ சொல்லு, சரி நீ இது வரைக்கும் நீ கல்டிவேஷன் பண்ணதே இல்லைன்னு சொல்லி சொல்கிறா, அப்படி இருக்கல நீ எப்படி மார்ஷியல் ஆர்ட்ஸ் லெவல் 7க்கு வந்தேன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நான் ஃபயர் சார் சிட்டியில் இருக்கக்கூடிய லார்சன் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் என்னோட அப்பா டோனி லார்சன் எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் பார்பெரியன்ஸோட சண்டை போட்டார், அதனால் என்னோட ஃபேமிலியே அழியிற நிலைமைக்கு வந்துருச்சு, என்னையே நிறைய பேர் கொல்ல பார்த்தாங்க, அப்போ தான் என்னோட சொந்தக்காரங்க எனக்கு உதவி பண்ணாங்க, அது மூலியமாக தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன்னு சொல்லி சொல்கிறேன். அதை கேட்ட உடனே சரின்னு பண்ணு என்னது சொந்தக்காரங்க உதவி பண்ணாங்களான்னு சொல்லி உறைஞ்சி போய் நிற்கிறதோட இந்த முடிஞ்சிருது. அடுத்த சீன்லாம் அன்றைக்கி நைட்டு சன்னன் முன் செட்டில் இருக்க நம்ம ஹீரோ அவனோட ரூமுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே வழியில் நம்ம ஹீரோவுக்காக அந்த செரின் பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா. அவர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சுட்டு என்னை மன்னிச்சிரு, நீ இவ்வளோ பெரிய திறமசாலின்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, இவ்வளோ குறைஞ்ச காலத்தில் நீ லெவல் 7க்கு வந்திருக்க அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருப்ப, எங்கள் அப்பா நீ எந்த கல்டிவேஷனுமே பண்ணலன்னு சொல்லி சொன்னதை நம்பி நான் இப்படி பண்ணிட்டேன், நம்ம 2 பேரும் சின்ன வயசில் ஒன்றா இருந்ததை நினச்சிப்பாரு, மறுபடியும் நம்ம 2 பேரும் அப்படியே இருக்கலாம், நீ மட்டும் என்னை மன்னிச்சிட்டேன்னா எங்கள் அப்பாட்ட சொல்லி நின்று போன கல்யாணத்தை நான் மறுபடியும் நடத்த சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன். இவன் என்ன பண்ணுறான்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரியானை கழட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்குறா. நம்ம ஹீரோ திறமசாலின்னு தெரிஞ்ச உடனே ஆனால் நம்ம ஹீரோ எதையுமே கண்டுக்காமல் அங்கேருந்து போகிறான். அதை பார்த்து காட்டான் அந்த செரின் பொண்ணு இருந்துட்டு அவளே சமாதானப்படுத்திக்கிட்டு எனக்கு புரியுது நீ என் மேலே கோவமாக இருக்கேன்னு, நம்ம இதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம், ஆனால் உனக்கு இந்த செட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லு ஜேமி, நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறா. அதை கேட்டு காண்டானா நம்ம ஹீரோ வந்துட்டு என்னது ஜேமியா உனக்கு எவ்வளோ தெரியும் இருந்தால் என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி பக்கத்தில் இந்த செவுத்தில் வச்சு லாக் பண்ணிட்டு நீ என்ன சொன்ன, நீ எனக்கு உதவி பண்ண போறியான்னு சொல்லி டெரராக கேட்கறதோட இந்த சாப்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.